தமிழ்நாட்டில தான் திமுக மக்கள் கிட்ட அசைங்கப்படுதுன்னு பார்த்தா, அகில இந்திய அளவுல திமுகவுக்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தி திமுக கோமாளிகளின் கட்சின்றத இந்திய மக்கள் கிட்ட பரப்பி இருக்கிறாரு திமுகவோட செய்தி தொடர்பாளர் சரவணன். அட கோமாளின்னு நான் சொல்லலங்க, இந்த வீடியோவை பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க. Parasakti movie is based on what? Please explain. Parasakti movie is based on our language war. The language war. Who was in power? Against Hindi imposition. Who was in power? 5. Who was in power? Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? Congress. What is this? What? No. What, Pranay? Are you the anchor or someone from the BJP is the anchor? Sir. You would have to leave. Sir, it is. பாத்தீங்களா? இப்போ சொல்லுங்க, தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன்னு மேடைக்கு மேடை வீர வசனம் பேசிட்டு இருக்கிறாரு ஸ்டாலின். ஆனா திமுக சார்பா தேசிய தொலைக்காட்சியில பேச போனவரு இந்தியா முழுக்க தமிழ்நாட்டை தலைக்குனிய வச்சிருக்கிறாரு. இந்திய திணிச்ச காங்கிரஸ் கூட ஏன் இப்போ கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா பதில் சொல்ல தெம்பு திராணி இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மீடியாவையும் மிரட்டி தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு விவாதமானாலும் பேட்டி ஆனாலும் தங்கள் விரல் அசைவுக்கு ஆட்டு வச்சுக்கிட்டு திமுக ஆட்சியோட அவலங்களை யாராவது பேசினா உடனே கத்தி கூப்பாடு போட்டு அவங்கள பேச விடாம செய்யற திமுகவோட முட்டு கொடுப்பாளர்களுக்கும் அண்டாக்களுக்கும் இப்போ தேசிய தொலைக்காட்சியில நடந்த இந்த விஷயம் கர்மாவா திரும்பி இருக்கிறதா விமர்சிக்கிறாங்க இணையவாசிகள். தமிழ்நாட்டில் இருக்கிற தங்களோட நெறியாளர்கள் மாதிரின்னு நினைச்சுக்கிட்டு போனவங்க கிட்ட திமுக அரசு சொல்ற பொய்களையும் நாடகங்களையும் ஏமாத்து வேலைகளையும் பத்தி கேள்வி கேட்டா எப்படி சொல்ல முடியும்னு கலாய்க்கிறாங்க. Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? மார்க்கபந்து இரு மார்க்கை எனக்கு கேள்வியே தெரியாதே. நான் யாரு வெறும் டுபாக்கூரு. தங்களோட ஆட்சியில நடக்கிற கொடுமைகளையும் அவலங்களையும் மடைமாத்த திமுக காரங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதிமுகவை பத்தியும் அதிமுக கூட்டணி பத்தியும் 365 நாள் விவாதத்துல பேசுறது மட்டும்தான். இல்லன்னா ஹிந்தி திணிப்பு, மொழி பற்று, மாநில உரிமைன்னு உருட்ட வேண்டியது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களை வேணா மிரட்டி உருட்டி தங்களுக்கு சாதகமா பேச வைக்கலாம். தேசிய மீடியாக்கள் கிட்ட உங்க உருட்டல் மிரட்டல் எல்லாம் வேகுமான்னு கேட்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டில் நடந்த விவாதத்துல எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒருத்தர் கத்தி கூப்பாடு போட்டு வெளியேறி அமைச்சரோட அடியாட்களோட வெளியிலிருந்து மிரட்டல் விடுத்து எதிர்க்கட்சி பிரமுகர்களை தாக்குனாரு. அவர் மேல எந்த வழக்கும் பதியல. ஆனா இது நடந்தது ஆன்லைன்ன்றதுனால அடியாட்களை திரட்டிட்டு போக முடியாது, பதில் சொல்லவும் தெரியாது, கத்தவும் முடியாது. அதனால இப்படி கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கிறதா விமர்சனங்கள் எழுது. திமுக செய்தி தொடர்பாளர் சிரிச்சதை பார்த்து நாடே சிரிப்பா சிரிக்கிற நிலையில அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நெறியாளர் மேல குத்தம் சொல்ல கிளம்பி இருக்கு திமுக கூட்டம். தேசிய தொலைக்காட்சியில பல நெறியாளர்கள் ஒரு சார்பு ஆதரவா இருக்காங்களா? அவங்க எல்லோரையும் களை எடுக்கணுமா? ஐயா ராசா, நீங்க பேசுறது கண்ணாடி கிட்டங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பல நெறியாளர்கள் திமுக ஆதரவு தான். அவங்களையெல்லாம் களை எடுத்தாலே திமுக எந்த லட்சணத்துல ஆட்சி நடத்திட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஆனா தமிழ்நாட்டுல அது நடக்க வாய்ப்பே இல்லை. ஊடகங்கள், விளம்பரங்கள், இலவசங்கள், பரிசுகள்னு எத்தனையோ பண்ணினாலும் கூட திமுக ஆட்சியில நடக்கிற அவலங்களை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட மறைக்க முடியல. இதுல உண்மையான செய்திகள் எல்லாத்தையும் இருக்கிறபடியே ஊடகங்கள் விவாதிக்க ஆரம்பிச்சா திமுகவுக்கு ஒரு கவுன்சிலர் கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. தேர்தல் நெருங்க தோல்வி பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம முதல்வர்ல இருந்து அடிப்பொடிகள் வர உளறி கொட்டிட்டு இருக்காங்க. இந்த உளறல்களே திமுகவுக்கு முடிவுரை எழுதும்னு சொல்றாங்க சில அரசியல் நோக்கர்கள்.